ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் வீடியோ. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நமக்குரிய கோய்ஃபிஷ் சிமெண்ட் டேங்க் இருக்குது. அந்த டேங்க்குரிய ஃபில்டரேஷன் சிஸ்டம் எப்படி பண்ணியிருக்கேங்க தான் காமிக்க போகிறேன். மோஸ்ட்லி கோய்ஃபிஷ் வளர்த்துல வந்து ஃபில்டரிங் சிஸ்டம் மோஸ்ட் இம்பார்ட்டண்டான இது. பிகாஸ் வந்து கோய்ஃபிஷ் நிறைய வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அந்த வேஸ்ட்டை க்ளீன் பண்ண கண்டிப்பாக நீங்கள் ஃபில்டர் போடணும். அப்படின்னா கோய்ஃபிஷ்க்குரிய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். சர்விங் ரேட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குது. தண்ணி கீழே பார்த்தீங்கன்னா அழுக்கும் தெரியாது. அதனால நம்மக்குரிய ஃபில்டர் வந்து டாப் ஃபில்டர் டைப் தான் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. கீழேருந்து பம்ப் எடுத்து அந்த சைடில் அந்த டியூப் வழியாக நம்ம மேலே எடுத்து இதில் விட போகிறோம். இதில் விட்டு இதில் ஃபில்லாகி தண்ணி கீழே விடும். இதில் நம்ம எப்படி செட் பண்ணுறோம் தான் காமிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பைப் வச்சுருக்கேன். ஒரு ஷேப்பில் பண்ணியிருக்கேன், எல் ஷேப் அண்ட் ஒரு ஜெட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். இந்த பைப் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இது வழியாக நம்ம தண்ணி கீழே வரையும் இறக்க போகிறோம். கீழே இறக்கி தண்ணி நிமிந்து வர்ற மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண மீடியா வந்து ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ண போகிறோம். ஸ்பாஞ்ச் என்ன இவ்வளோ மோசமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஸ்பாஞ்ச் வந்து ஃபஸ்ட்டு டைம் வாங்கவும் எல்லாம் வெள்ளை வெள்ளைன்னு இருந்துச்சு. சம்திங் இந்த அக்வேரியம் ஷாப்லேயே கிடைக்கும் இந்த சைஸ் ஸ்பாஞ்ச். நான் வாங்கும்போது சம்திங் 300 rupees என்னமோ. கீழே பார்த்தீங்கன்னா அழுக்காக இருந்துச்சு. நான் கொஞ்சம் வாஷ் பண்ணாலும் கொஞ்சம் பேருக்கு இது மோசமாக இருந்துச்சு அழுக்கு. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதை நம்ம வந்து இந்த ஃபில்டருக்குள்ளே செட் பண்ண போகிறோம். இதை எப்படி செட் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் லேயர் வந்து நான் கீழே ஸ்பாஞ்ச் வச்சுருக்கேன். நான் இதுக்கு மேலே நீங்கள் லேயர் ஆட் பண்ணணும். மீடியாஸ் நான் சொல்கிறேன் எப்படி ஆட் பண்ணணுன்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வந்து ஸ்பாஞ்ச் வச்சாச்சு. ஸ்பாஞ்ச் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து மீடியாஸ் போடணும். மீடியா போட்டால் தண்ணி கிளியராக இருக்கும். அந்த அழுக்கெலாம் வந்து மேலே வராது. ஸோ தட் நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், ஜல்லிக்கல் யூஸ் பண்ண போகிறோம். ஜல்லிக்கல் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நீங்கள் மோஸ்ட்லி சைட்ஸில் போடலாம். கொஞ்சம் கார்னர் அந்த மாதிரி இடத்துல போட்டிங்கன்னா அந்த கார்னர் வழியாக அழுக்கு வராது. மோஸ்ட்லி வந்தாலும் ஜல்லிக்கல் உடலை மாட்டிக்கும். அதனால் நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இது ஒரு நல்ல மீடியா தான், ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீடியா. இதெல்லாம் நீங்கள் செராமிக் திங்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது. இப்போ தான் தெரியும், நான் வந்து ஜல்லிக்கல் மேலே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய ராக்ஸ் போட்டிருக்கேன். இந்த ராக்ஸ் எதுக்குன்னா வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அமுக்கி வைக்கும் அழுக்கு, கீழே மேலே ஏற விடாது. அதனால தான் பெரிய பெரிய ராக்ஸ் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ராக்ஸ் போட்டால் கொஞ்சம் வந்து உங்கள் வாட்டர்லேருந்து கொஞ்சம் பேக்டீரியா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், குட் பேக்டீரியா வரும். ஸோ அதாவது ஃபிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும், எல்லா ராக்ஸும் போட்டு டைல்ஸ் கல் வச்சு இந்த நெட் ஒன்று ஹோல்ட் பண்ண வச்சுருக்கேன் இந்த இடத்துல, அந்த கட்ட இந்த அவுட்லெட் வழியாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இந்த நெட்டு எதுக்கு யூஸ் ஆக போகுது. நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இந்த நெட் எதுக்குன்னு. ஓகே கைஸ், ஃபுல் செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து மோட்டரை போட்டு விட போகிறோம். போட்டு விட்டு வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இப்போ தாங்க ஸ்கீலேருந்து வாட்டர் நிறைஞ்சி மேலே வந்து ப்ளைனான வாட்டர் மட்டும் வரும். இப்போ நம்ம வந்து நெட்டு அந்த ஸ்டோனில் உள்ள அழுக்கு தான். இதெல்லாம் ஃபஸ்ட்டு உள்ள அழுக்கு கொஞ்சம் அழுக்காக தான் வரும். அதை மட்டும் நம்ம கரெக்டாக பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிடுறோம் கொஞ்சம் நேரத்துக்கு. இந்த தெரியும் அழுக்கெலாம் போகிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. எல்லாம் பக்கெட்டில் கலெக்ட் பண்ணிடுறோம். ஸோ தட் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வாட்டர் மட்டும் உள்ளே போகும். இப்போ உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அழுக்கு கம்மியாக ஆயிடுச்சு. அண்ட் இது வந்து நம்ம நெட்டை வந்து கொஞ்சம் இப்படி செட் பண்ண போகிறோம் கொஞ்சம் மேலாப்பில் வச்சு. ஸோ தட் வந்து இதில் கொஞ்சம் டஸ்ட் பார்ட்டிக்கல் நின்றுக்கிறோம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஃபுல் க்ளோஸ் இல்லைனால மோஸ்ட்லி இது வந்து கொஞ்சம் ஓட்டை இருக்கும். பிகாஸ் வந்து இதுக்கு நான் மூடி எதுவும் போடலை. ஸோ தட் இது ஃபுல் க்ளோஸ் இல்லைனால கண்டிப்பாக இது வந்து கொசு வைக்கிது. ஏன்னு தெரியல, கொசுக்குரிய லார்வா வைக்கிது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 2 ஃபீமேல் ஃபைட்டர் ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபீமேல் ஃபைட்டர் எதுவும் இப்படி வெளியே கீழே கூச்சிருக்கூடாதுக்காக நான் நெட்டு போட்டிருக்கேன். ஆட் பண்ண வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். தான் இந்த டேங்க்கில் உள்ள ஃபீமேல் ஃபைட்டர் தான் ஆட போகிறது. இது ஒரு சிமெண்ட் டேங்க். இந்த டேங்க் வந்து செட்டப் பண்ணிகிட்டு இருக்கேன். பிளான்டேஷன் செட்டப் மாதிரி இன்னும் கொஞ்சம் செட்டப் பெண்டிங் இருக்குன்னு. பிளான்ஸ் எதுவும் வளரல. இனிமேல் தான் பிளான்ஸ்லாம் நல்லா நீட்டாக பிளான் பண்ணி செட் பண்ணி கீழே ஃபுல்லாக சாயில் போட்டிருக்கேன். இது இந்த ஃபீமேல் ஃபைட்டர் தான் நம்ம அந்த டேங்க்கோட போகிறோம். பார்த்தா தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நல்லா குவாலிட்டியான இம்போர்ட்டட் ஃபீமேல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. சீரியஸாக ஓகே, நான் பிடிச்சிட்டு அந்த டேங்க்கோட வீடியோ போடுறேன் கைஸ். ஃபீமேல் ஃபைட்டர் தெரியுதான்னு தெரியல, அந்த கேப்பில் தெரியுது 2 ஃபைட்டர் இருக்குது தெரியுதா? எனக்கே கொஞ்சம் டடான்னு தெரியுது. மேலே வெட்டி விட்டு வரும் வருதா? இந்த 2 ஃபீமேல் ஃபைட்டர் உள்ளே விட்டுருக்கோம். ஏன்னா வந்து இது வந்து கொசுப்புழு ஈஸியாக வச்சிருது. ஆனால் வாட்டர் ஃப்ளோ எந்த அளவுக்கு இருந்தாலுமே கொசுப்புழு வச்சிருது. அந்த கொசுப்புழு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஃபீமேல் ஃபைட்டர் விட்டுருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு இதாக இருக்குன்னு. ஓகே கைஸ், இந்த ஃபில்டர் அப்படியே மூடிடலாம். இப்போ மூடி வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இவ்வளோதான் கைஸ் நிற்கிற வீடியோ. பார்த்தீங்கன்னா ஃபுல் கவர் பண்ணியாச்சு. டேங்கை கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெட்டோட வந்து உழுது தெரியும். நெட்டு உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. நெட்லேருந்து தண்ணி வந்து அப்படியே ஃபில்டர் உழுது கீழே. ஓகே, அண்ட் ஆல்சோ கோஎஃபிஷியன்ட் செம்ம ஆக்டிவாகவே இருக்குது. அதை பார்த்தா தெரியும். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை கைஸ், இந்த நெக்ஸ்ட் வீடியோ வேறு ஏதாவது வீடியோ வேணும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நிறைய வீடியோ பெண்டிங் இருக்குது. இந்த டேங்க் ஒரு பிளான்டேஷன் ஆட் பண்ணிட்டு அந்த வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் வந்து உள்ளே ஒரு கிளாஸ் டேங்க் இருக்குது. கண்டிப்பாக வந்து அதுவும் நம்ம வீடியோ போடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் ஷேர் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்து நிறைய வீடியோ போடலாம். வேறு எதுவும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சர் பண்ணலாம். ஓகே கைஸ், பை பை. See you in the next video. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.